வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2.1 ஹோம் தியேட்டர் நாம் சொந்தமாக அசம்பிள் பண்ணணும். நாம் நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ், ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் வரணும். ஒரு குவாலிட்டியான அவுட்புட் அப்படின்னா எப்படி இருக்கணும்? பொதுவாக வந்து ஒரு 2.1 அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, தென் சப் வந்து லோ ஃப்ரீக்வன்சி இல்லையா? இது வந்து நல்லா வந்தாவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டி கேட்க நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு மாடல் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். பர்டிகுலராக கோல்டு AP55 லைக் திஸ், இந்த மாடல். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்க வர்றவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ளூடூத் மாடல் வாங்கினவே கிட்டத்தட்ட 100 ருபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1350 வரைக்குமே சேல் பண்ணுறோம். நிறைய மாடல் கம்பெனி இருக்குது. பட் இது ஒரு குட் ஒன், நல்லாயிருக்கும். ஒருவேளை நியூ கமர்ஸ் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் பார்க்கக்கூடியது இப்போ வந்துருக்கூடிய ஒரு லேட்டஸ்ட்டான போர்டு, கிளாஸ் டி போர்டு. கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னாவே அதில் வந்து கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும், வைடு ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜஸ் இருக்கும். வைடு ரேஞ்ச் அப்படின்னா இப்போ இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்கலாம். ஆம்பியர் பொதுவாகவே எலக்ட்ரானிக் கூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆம்பியர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய டூரபிலிட்டி நல்லாயிருக்கும். உதாரணமாக இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு ஒர்க் பண்ணும்பொழுது தனக்கு தேவையான கரண்ட்டை சோர்ஸ்லேருந்து எடுக்கும். பேட்டரியிலிருந்தோ இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளையிலிருந்தோ. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் SMBS இல்லையா, 12 வோல்ட் ஆப்ரேஷன், டிஃப்ரெண்ட் ஆம்பிளிஃபையரில் ஆம்பில் இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1 ஆம்பியரில் ஒரு பவர் சப்ளை, அப்புறம் 5 ஆம்பியர், 3 ஆம்பியர், 10 ஆம்பியர், 12 ஆம்பியர், தென் 33.33 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. நம்ம எந்த இருக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருக்கூடிய லேட்டஸ்ட் போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதான் ஸ்பீக்கருடைய சாக்கெட். இதில் ஃபஸ்ட்டு 2 வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, 2வது ஃப்ரண்ட் ரைட்டு, 3வது வந்து சப்பு. ஸோ சப்பு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு அதுக்காக இருக்குது. ஸோ 3 நாம் ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம். பர்டிகுலராக இது வந்து ஒரு சப் ஊஃபர் நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாமே 8 இன்ச்சு யூஸ் பண்ணலாம் அல்லது 10 இன்ச்சு சப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் வந்து 50 வாட்ஸ், சப்பு வந்து 100 வாட்ஸ். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் 4 ohms அல்லது 8 ohms யூஸ் பண்ணலாம். இந்த போர்டு எப்போ ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை செய்யணும், இதுக்கு தேவையான மேக்ஸிமம் வோல்ட் கரண்ட் நம்மகிட்ட டெலிவரியாக கொடுக்குற மாதிரி சோர்ஸ் இருந்தால் இந்த போர்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். நாம் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் ஒரு 2.1 செய்யணும், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்காவது செய்யணுன்னா சிம்பிளாக ஒரு கேபினெட் இருந்தால் போதும். இந்த போர்டை பொறுத்து கேபினெட்டே தேவையில்லை. ஏன்னா இந்த போர்டை ஃபிட் பண்ணுறதுக்குன்னே ஒரு டாப் பாட்டம் ரெண்டுலேயுமே ஒரு பிளேட் வந்துடும். இந்த போர்டில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரு ஆக்சிலரி இன்புட். இந்த இடத்துல ஆக்சிலரி இன்புட் நாம் வந்து வேறு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் எடுத்து நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டிசி சாக்கெட். ஸோ ஒரு டிசி சாக்கெட் சோர்ஸ் மூலிமா, இந்த சாக்கெட் மூலிமா கொடுத்துக்கலாம். அப்போ இது பவர் சப்ளை, இது சிக்னல் இன்புட். ஓகேவா? இந்த இடத்துல USB சாக்கெட் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துட்டா நம்ம டைரெக்டாக USB ட்ரைவ் பண்ண முடியும். இந்த சாக்கெட்டில் இதில் இல்லை, ப்ரெசண்ட்டில் இந்த போர்டில் இல்லை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து 2 கண்ட்ரோல் வந்து சப்வூஃபருக்கு சம்மந்தப்பட்டது. சப்வூஃபரில் வந்து சப்வூஃபரோட வால்யூமை கூட்டி குறைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல். அந்த சப்போட ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, கொஞ்சம் ஹார்டாக வேணும், சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கண்ட்ரோல். தென் ட்ரிபிள், பாஸ், இதுக்கு ஒரு கண்ட்ரோல். ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோல், பாஸ்க்கு ஒரு கண்ட்ரோல். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, மாஸ்டர் வால்யூம், இதை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். கம்ப்ளீட்டாக டோட்டல் செட்டிங்ஸு கூடலாம் குறையும். ரொம்ப சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த போர்டு பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இந்த போர்டு இதாக இருக்குது. பாருங்கள், இதான் போர்டு. நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இருக்குது. சரி, இதனுடைய ப்ரைஸ் வேணும் இல்லையா? ப்ரைஸ் இருந்தால் தான் நமக்கு என்ன ப்ரைஸ்ன்னு தெரியணும், ஒரு எஸ்டிமேஷன் தெரியணும் இல்லையா?
1250 வரும். 1250 வரும். இப்போ ஒரு பாக்ஸ் நான் பிரித்து பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், மேலே ஒரு பிளேட் இருக்குது. இந்த இடத்துல இந்த பிளேட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, இதில் 2 பிளேட் இருக்கும். டாப் பாட்டம் 2 பிளேட்டுமே இதில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த பிளேட் இருக்குது. இதில் மாடல் நம்பர் இதில் கொடுத்துருக்கு. என்னென்ன கொடுத்துருக்குன்னா, உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு, இது சப்பு, ஃபஸ்ட்டு சப்பு, லெஃப்ட்டு ரைட்டு, டிசி இன்புட்டு, ஆக்சிலரி இன்புட். நான் இங்கே வச்சிட்றேன் உங்களுக்கு கொஞ்சம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். தென் இதில் என்ன கொடுத்துருக்கு, இது மாடல் நம்பர் கொடுத்துருக்கு. MT21. இது வந்து 50 வாட்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் 100 வாட்ஸ். 100 வாட்ஸ் சப்பு குறிக்கும். ட்ரிபிள் பேஸ் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. சப்பு பொருளுடைய ஃப்ரீக்வன்சி, வால்யூம், லெஃப்ட்டு ரைட்டினுடைய சேனலுடைய ட்ரிபிள் பேஸ் கூட்டிக்கலாம். இந்த இடத்துல மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கூட்டிக்கலாம். இந்த இதில் இருக்குது. பாருங்கள், 2 பிளேட் இருக்குது. சரி, ஸோ இதுக்கு என்ன வேணும்? தென் அடுத்தபடியாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே கொடுத்துட்றாங்க. இதில் இருக்குது. இதுக்கு தேவையான நாப், எல்லாமே நாப் இருக்குது. கூடவே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டிசி இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு பின்னு ஒன்று இருக்குது. இந்த அடாப்டரை அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். ஒயர் கொடுத்து கூட நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அப்படியே போர்டில் கொடுத்துக்கலாம். ஒன்று இதில் வேணுங்கிற நாப் எல்லாம் கொடுத்துட்றாங்க. கூடவே இந்த நாப்பு, டாப் பாட்டம் இருக்கக்கூடிய பிளேட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக வேணுங்கிற நட்டு, ஸ்க்ரூஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதுதான் போர்டு. இந்த போர்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் போர்டு. போர்டில் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் போர்டு உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை 50K, இது 10K. இதுதான் உங்களுக்கு இந்த சாக்கெட் நான் சொல்லியிருக்கேன். வேணும்னா நாம் இந்த பவர் சப்ளை இதில் இன்புட் கொடுத்துக்கலாம் ஒயர் மூலிமா. இது வந்து ஆக்சிலரி இன்புட், சிக்னல் இன்புட். இது வந்து ஹீட் சிங்கிள் பிளேட் இருக்குது. வேணும்னா நாம் ஒரு லிட்டிலாக ஒரு ஃபேன் ஒன்று ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாட்டம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கு. இதில் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸ்பீக்கரோட உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. ஓகே, சப்பு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து சப்பு. இது ரிவர்ஸ் பண்ணோம்னா இங்கே சப்பு, இந்த சப்பு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட். ஓகே, இது மெயின் ஃபில்டர் கண்டென்சர். வேணும்னா நம்ம யூஎஸ்பி சாக்கெட்டில் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். நாட் நெசசரி. இதில் மெயின் என்னென்னா ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் 5.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. ப்ளூடூத் ஐசி இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன வேணாலும் இதை நம்ம கஸ்டமைஸாக நம்ம டிசைன் பண்ண முடியும். ரொம்ப காம்பேக்டாக. ஏன்னா இந்த பிளேட் இருக்கிறனால இந்த பிளேட் என்ன பண்ண முடியும், டாப்பில் பாட்டமில் ரெண்டுலேயுமே பண்ண முடியும். இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு சேனலுக்கு எவ்வளோ அவுட்புட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கு. ஓகேவா? நம்ம என்ன ஸ்பீக்கர் ஓம்ஸ் யூஸ் பண்ணலாம், 4 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கு. சரி, இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டோட பேக் சைட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட். இதை பற்றிய கிளாஸஸ் இருக்குது. எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ். எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 30 நாள் ட்ரைனிங் வரும். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும். ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இது லேட்டஸ்ட் போர்டு வந்திருக்கு. யாராவது அசம்பிள் பண்ணணும், 2.1 அசம்பிள் பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக, வேறு எந்த காமெண்ட்ஸும் தேவையில்லை. ஏன்னா பிடி இதுலேயே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ப்ளூடூத் இதுலேயே இருக்குது. சிக்னலுடைய இன்புட் மட்டும் கொடுத்தா போதுமானது. கண்ட்ரோல் இதிலே ஃபிட்டிங் இருக்குது. நாப் இதிலே கொடுத்துட்றாங்க. டாப் பாட்டம் ரெண்டுக்குமே பிளேட் இருக்குது. ஸோ காம்பேக்டாக மினிமைஸாக ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ ஒரு லேட்டஸ்ட் போர்டு. இது 200 வாட்ஸ் டோட்டல் பவர். எனக்கு காஸ்ட்டு 1250. தேவைப்படுங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இந்த வீடியோனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா?